பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த 2 நாட்களாக கனிகளை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம அதை குறித்தே ஒரு சில பகுதிகளை தியானிக்க போகிறோம். அதற்கான வேத பகுதி தீத்து 3வது அதிகாரம் வசனம் 14, டைட்டஸ் சாப்டர் 3 verse 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் ஈராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இந்த வசனத்துல பவுலடியார் தீத்துவுக்கு என்ன சொல்ல வராரு? நம்முடையவர்கள், இந்த நம்முடையவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கவங்க கிரேத்தா தீவுல இருக்கிற சபை மக்கள். அதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, இந்த புத்தகத்துல 1 அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம்னா தெரியும். தீத்துவ அந்த கிரேத்தா தீவுல பவுல் விட்டுட்டு போறாரு. அப்படி அந்த சபை மக்களிடத்துலயும் கனியற்றவர்களா ஈராதபடி பார்த்துக்கொள்ளணும். இந்த இடத்துல கனியற்றவர்கள்னு எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? நம்மளுக்கு ஏற்கனவே கனிகள்னா என்னன்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவருடைய சுவிசேஷத்தை நாம எல்லா விதத்திலையும் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய சுபாவத்தில் உண்டாகிற மாற்றங்கள் மூலமா நம்ம இடத்துல இருந்து சில கனிகள் வெளிப்படும். அப்படி அநேக கனிகள் இருக்கு. இந்த இடத்துல இந்த கனிகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஊழியத்தை நடத்துறவங்கள தாங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே கனியற்றவர்களா ஈராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகள் செய்ய பழகட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஊழியத்தை செய்யறவங்களுக்கு நாம எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும்? ஃபினான்ஷியலா, பிசிக்கலா, இல்லை அவங்கள ஜெபத்தில் தாங்கிறது மூலமா. அப்படி இந்த வசனத்திற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பார்த்தோம்னா, நியாயசாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. அப்போ அங்க ஊழியம் செய்ய வந்த, அதாவது சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் அறிவிக்க 2 பேர் வந்திருக்காங்க, சேனாவும் அப்பல்லோவும். இவங்க இருவரையும் உபசரிக்கிறதுக்காக தீத்து அவங்க சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களுக்காக, இவங்களுடைய குறைவுகளை நீக்குவதற்காக அந்த மக்கள் பழகி கொள்ளணும். ஏன்னா ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்மளுக்கு முழுமையா உள்ள போயிருந்திருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, ஆனால் இந்த சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்படணும் அப்படிங்கிற ஆத்தும பாரம் நம்ம ஒவ்வொருக்குள்ளாரையும் இருக்கும். அப்படி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியக்காரர்களை தாங்கக்கூடிய அந்த ஒரு தயவும் நமக்குள்ளார இருக்கும். அந்த படியான கனிகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணுங்கிறத இங்க அந்த கிரேத்தா தீவு மக்களை குறித்து அதாவது பவுல் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, நம்ம வழக்கமாக ஊழியத்தை தாங்கிறதுனா ஒரு ஃபினான்ஷியல் நீடை மட்டும்தான் நினைப்போம். இங்கே ஃபினான்ஷியல் நீட் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு தேவையான ஃபிசிக்கல் நீட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்கள ஜெபத்தினால் தாங்குவதாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலையுமே நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா, அங்கே இருக்கிற பிலிப்பியர் சபை மக்கள் பவுல் அப்போஸ்தலருக்கு மக்கதோனியா சபையிலையும் தெசலோனிக்கே சபையிலையும் உண்டாயிருந்த குறைச்சல்களை அவங்க சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லி 19வது வசனத்தில் சொல்லியிருப்பாரு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு தெரிய வர்றது, அவங்க குறைவுகள் இருந்தும் பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியத்தை தாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படி குறைவுகள் இருந்தும் அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுங்கிற அந்த ஆத்ம பாரம் உள்ள போயிருக்கு. அதன் மூலமா அவங்க வெளிப்படுத்துகிற கனிகளா அது இருக்கு. அப்படி அந்த இடத்துல ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கு. அதே போல பிசிக்கல் நீட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு இங்க இந்த தீத்து 3வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த இடத்துல அவங்க தங்குறதுக்காகட்டும், அவங்க பிரயாணத்திற்காகட்டும், இல்லை அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே சந்திக்கும்படியாகும். அதே போல இந்தப்படியான ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் செய்து அவங்கள ஜெபத்தினால் தாங்குவதாகட்டும், இது எல்லாத்தையுமே நாம் செய்யணும். அவங்க இடத்துல வருகிற அந்த வார்த்தைகளும் பிளெஸிங்ஸும் மாத்திரம் இல்லை, நாம் அவங்ககிட்ட கொடுக்கறதையும் நாம் சந்தோஷமாக செய்யணுங்கிற அந்த கனிகள் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படணுங்கிறதான் இங்கே பவுல் அப்போஸ்தலர் நமக்கு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுது, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அப்படி நம்ம வாங்கிறத பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். வாங்கிறதுங்கிறது இங்கே நம்ம வார்த்தைகளை வாங்கிட்டு பிளெஸிங்ஸை வாங்கிக்கிறது மாத்திரம் இல்லை, நாம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை உபசரிக்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நமக்கு ஒரு மேன்மை இருக்கணும். அதன் மூலமாக அவங்கள நம்ம தாங்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர்
உரைக்கிறாரு. இதை அறிந்தவர்களாய் ஊழியம் செய்யறல, அதுவும் முக்கியமா சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கிறாங்க இல்லையா, அவங்கள தாங்கிறதுக்கு நம்மளால ஃபினான்ஷியலி முடியுமா, அப்படி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை ஃபினான்ஷியலி நம்மக்கிட்ட குறைவுகள் இருக்கா, அதில் நம்மளுக்கு முன்னால் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அதை நம்ம செய்யலாம். அப்படியும் இல்லைனா அவங்கள ஜெபத்தினால தாங்கலாம். அனுதினமும் ஜெபத்தில் நம்முடைய பர்சனல் ப்ரேயர்ஸை, நம்முடைய தேவைகளை மாத்திரம் சொல்லி ஜெபிக்கிறத காட்டிலும் அவங்களுடைய ஊழியங்களை தாங்கி அதில் ஆத்ம பாரத்தோட அதை நம்ம கேட்கும்போது அந்தப்படியான சுபாவத்தில் இருக்கிற கனிகளும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் இல்லையா. அதவே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அதற்காக அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, ஊழியத்தை தாங்குவதில் எங்களுக்குள்ளார கனிகள் இருக்கணும் தகப்பனே. அதன்படியான நற்கிரிகளும் நாங்கள் செய்து முடிக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய சுவிசேஷம் அநேக ஆத்துமாக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் உம்மிடத்தில் திரும்பும்படி அப்பா, உம்முடைய ஊழியத்தை எல்லா இடத்திற்கும் மோடி சென்று அப்பா, அவங்களுடைய குறைவுகள் எல்லாம் மறந்து, அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மறந்து இதை அறிவிக்கிற மக்களுக்காக நாங்க உதவி செய்யணும் தகப்பனே. ஆம் ராஜா, அவங்கள தாங்கணும் தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தினாலும் அப்பா, ஃபினான்ஷியலியும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய பொருளாதார ரீதினாலும் தகப்பனே, அதே போல் எங்களால் ஃபிசிக்கலாக அவங்களோட நீட்ஸ் ஏதாவது சந்திக்க முடியும்னா அப்படியும் நாங்கள் அவங்களுக்கு உபகாரமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை பாட்டுங்க ராஜா. அப்படி நாங்கள் இந்தப்படியான கனிகளை வெளிப்படுத்தி அந்த நற்கைகளையும் செய்து முடிக்க தேவரில் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. அப்படியே நீங்கள் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.